ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு நைட் ரொட்டீன் வீடியோ பார்க்க போகிறோம். இவன் கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணுவோம். நம்ம முதல்ல ரொட்டீனை முடிச்சுட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக கிச்சனோட வியூ காட்டுறேன், என்னென்ன க்ளீன் பண்ணியிருக்கேன்னு. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ டின்னர் இன்னும் எங்களுக்கு ஆகலை. இதில் வந்து நான் இட்லி மிளகா பொடி அரைக்கிறதுக்காக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தோசை மாவு, கொஞ்சம் தோசை மாவு இருக்குது. ஸோ நைட் அதை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். அண்ட் காலையில் செஞ்ச உப்புமா கொஞ்சம் இருக்குது. அந்த உப்புமா வந்து இப்போது என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இதில் கொஞ்சம் ரைஸ் இருக்குது என் பொண்ணுக்கு. இதையும் நான் அரைச்சி வச்சுட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சுது. ஃபைனலாக இதில் எள்ளு மட்டும் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதில் போட்டுட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் இப்படி தான் இருக்குது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டு எப்போவுமே கிச்சனில் மத்தியானம் குக் பண்ணோன்னா தொடச்சிருவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி பண்ணியிருந்தேன்னா, ஸோ அதனால் வெஜ் பிரியாணிக்கு வந்து ரொம்ப இந்த இடத்துல வந்து மெஸ்ஸி ஆகாமல் இருந்தது. அதனால் ராத்திரி தொடச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ வெஜ் பிரியாணி காலி என் பையனுக்கு கொடுத்துட்டேன் ராத்திரி. அவன் பிரியாணி பிரியறவன். ஸோ அதையும் போட்டுட்டு ஊற போட்டுருந்தேன் நான். அண்ட் குக்கர் மூடி அதையும் போட்டுட்டு இதெல்லாம் ஒன்றுனா நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடறேன். இப்போ தான் பருப்பு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், கடலைப்பருப்பு மிளகா பொடி அரைக்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் கடாயை வந்து பற்ற விட்டுட்டேன். ஏற்கனவே கடாய் வந்து இதை வறுத்து எடுத்ததுனால இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. எள்ளு வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இட்லி பொடி அரைக்கும் போது எள்ளோட வாசனை வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அயன் வந்து நேச்சுரலாகவே எள்ளு நிறையா இருக்குது. அதனால் எள்ளு நான் கொஞ்சம் நிறையாவே பொடிச்சு போட்டுக்கிறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன டிப் நான் சொல்கிறேன். இந்த மிளகா பொடி வந்து நீங்கள் அரைக்கும் போது, இட்லி பொடி அரைக்கும் போது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னா, இப்போ என் பசங்களாம் மிளகா பொடி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்கன்னா இதில் வந்து நீங்கள் 2 பாதாம், 2 வால்நட்டு, 2 கேஷ்யூ எல்லாமே போட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதோட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஏன்னா என் பொண்ணுக்கெலாம் வந்து மிளகா பொடினா அவ்வளோ ஒரு பிரியம். அவள் வந்து மிளகா பொடிக்கு வந்து தோசை தொட்டுக்குவா அப்படின்னு தான் நான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கும் அவள் மிளகா பொடி சாப்பிட்றது. அதனால் இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். இந்த எள்ளு பொடியை வந்து எள்ளு அரைச்சி இதில் போட்டுட்டு இதோடு நான் வந்து 2 பாதாம், 2 முந்திரி எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மிளகா பொடியோட அரைச்சி வச்சுக்க போகிறேன். பெருங்காயம் சேர்த்தா இன்னும் வாசனையாக இருக்கும். அண்ட் ஒரு கட்டி வெல்லமும் சேர்த்துக்க போகிறேன். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக போடுறேன். நான் பூண்டு சேர்க்க மாட்டேன், வெறும் நான் இந்த மாதிரி தான் அரைப்பேன். இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட ரெசிபி உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப கருப்பாகணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், 1-2 அப்படியே ப்ரௌன் ஷேடில் இருக்கும். அந்த மாதிரி ஆனால் போதும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் எடுத்து கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து எள்ளையும் வந்து அதில் போட்டாச்சு. இப்போ நான் கல்லுப்பு எடுத்து போட்டுக்கிறேன். இதுலேயே கல்லுப்பு தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டு அரைச்சிடலாம். ஆறினோடனே சூட்டோடு அரைக்க வேணாம். கல்லுப்பே சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லது. என்கிட்ட இப்போ பெருங்காயம் இல்லைன்னா போடுவேன். பெருங்காயம் ஸ்டாக் வந்ததும் இதை நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்தது டிஷ்வாஷரில் பாத்திரம் போட்டேன். இப்போ தான் அணைஞ்சிருக்கு, கொஞ்சம் ஹாட்டாகவே இருக்குது. அதனால் இது அப்படி இருக்கட்டும். நான் லாஸ்ட்டாக படுக்கும் போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் இது பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தேய்க்க வேண்டிய பாத்திரம். இதெல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டோன்னா நமக்கு வேலை முடியும். அடுப்பு வந்து நான் இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஏன்னா டின்னருக்கு வந்து இருக்கிறதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. அதனால் ஒன்றும் வேலை கிடையாது. இருக்கிறத மட்டும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சனை நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இறஞ்சதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நான் வந்து இதில் ஜிஃப் போட போகிறேன். ஜிஃப் போட்டுட்டு நான் அதை எப்படி இது க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் யாராவது சவுதியில் இருந்தீங்கன்னா அந்த ஜிஃப் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு புது அடுப்பு மாதிரி பளபளன்னு இருக்கும் ஜிஃப் யூஸ் பண்ணும்போது. நான் இப்போ அது க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் போட்டுக்கிறேங்க.
பாருங்கள் எவ்வளோ ஒரு பளபளன்னு புதுசாக இருக்குல்ல அடுப்பு. ஸோ ஜிஃப் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பர்னர்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் போட்டுறேன். இந்த மெயின் டைம் நம்ம வந்து மிளகா பொடி அரைச்சிடலாம். இப்போ மிளகா பொடி அரைச்சிடலாம். இந்த மிளகா பொடிக்கு வந்து நான் ஒரு கட்டி வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்த்தோன்னா நம்ம காரத்தை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதனால் வெல்லம் சேர்த்துட்டு இப்போ அரைச்சிடுவோம் நம்ம. நான் 2 பாதியாக அரைச்சிக்கிறேன். ஒரு பாதி இந்த ஜாரில் இருக்குது, ஒரு பாதி இங்கே தட்டில் இருக்குது. ஏன்னா வந்து மொத்தமாக இருந்ததுன்னா அடியில் இருக்கிறதுலாம் மாவாயிடும், மேலே இருக்கிறதுலாம் அரையாமல் இருக்கும். அதனால் இதை இதை வந்து இந்த தட்டில் நான் மாற்றிக்கிறேன். தட்டில் மாற்றியாச்சு. அடுத்த ரவுண்டையும் இப்போ நான் ஊட்டிடுறேன். சாரி, நான் வந்து முந்திரி பாதாம் போட்டதை வந்து நான் எடுக்கலை. பட் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, முந்திரி பாதாம் போட்டு லைட்டாக பேருக்கு வறுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டோம். அதனால் சூடாகிற வரைக்கும் பிளேட்லேயே இருக்கட்டும், அப்புறமா கண்டெய்னரில் மாற்றிக்கலாம் நம்ம. Don't know where we're gonna fly like you did sometimes. Seeing eyes of mine. Love, 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 I wanna be strong, strong. We're doing wrong, 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 but I'll try to fix it. Love, 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 I wanna be strong, strong. We're doing wrong, 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 but I'll change it, change it. Seeing eyes of mine, you see, there are no trees inside of me. In this desert, I ஸோ கிச்சன் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நைட் ரொட்டீன் எனக்கு முடிஞ்சது. என்னோடய நைட் ரொட்டீன் இது தான். எத்தனை மணி ஆனாலும் எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெருக்கி வச்சுட்டு தான் நான் படுப்பேன். ஏன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம எழுந்து கிச்சனுக்குள்ளே காஃபி போட போகும்போது நமக்கே மைண்ட் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இது தான் என்னோடய ரொட்டீனாக பண்ணுவேன். இன்றைக்கி இந்த நைட் ரொட்டீன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.